இதுல சிக்கு புக்கு ரயில் பாட்டு வருமா? அடி கள்ளி, பாட்டுன்னு பாட்டு ரயிலே வரும் பாருப்ப. ஓ சிக்கு புக்கு ரயிலே இது கலக்குது பாரு வசையில. ஜிக்குவாளா ஜிக்குவாளா மயிலே ஓகே நாடி தூளே. ஐயா, நீங்க ஐயா கண் கலக்குறீங்க? தம்பி, வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா. ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என் ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. ஐயா, ரொம்ப என்ன புகழாதீங்க. ஏன்னா எந்த புகழுக்கு நான் அடிமையாக மாட்டியா? அது இல்ல தம்பி, எங்க முதலாளி ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு. அதுல உங்களை மியூசிக் டைரக்டரா போடணும்னு சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? வந்த இடத்துல எனக்கு இவ்வளவு பெரிய சுமையா? இருந்தாலும் அந்த சுமையை உங்களுக்காக சுமக்கிறீங்க. உங்களுக்காக சுமக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க. கேளுங்க. ஜமுக்காலோ ஜமுக்கா ஜமுக்கா ஜமுக்காலோ ஓ ஜமுக்கா ஜமுக்கா ஜமுக்காலோ. என்ன தம்பி வாசிக்கிறீங்க? இது ஒரு சமுக்காலம் வைக்கிறவருடைய சோக பல்லவிங்க. நல்லா இருக்குல்ல? பல்லவி நல்லா இருக்கு தம்பி. சரணம் போடுங்க. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. நான் கேட்டது இந்த சரணம் இல்ல, பாட்டுல வர சரணம். டெம்போ இல்லைங்கிறீங்க. ஆமா. இப்ப பாருங்க. சரணமப்பா சரணமப்பா சாமியே, வரணுமப்பா வரணுமப்பா சாமியே. பிரமாதம். எல்லாம் நான் போட்டதுங்க. வெளியில சில பேர் தான் போட்டுன்னு சொல்லுவேன். நம்பாதீங்க. நான் நம்ப மாட்டேங்க. நீங்க இங்கே இருங்க. நான் போய் என் முதலாளி ரீல் ரங்கசாமியை கூட்டிட்டு வரேன். அவர் வந்து கதை சொன்னாருன்னா அசத்திடுவாரு. ஐயா, இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு வேணாம். நாளைக்கு நல்ல நாளுங்க. நாளைக்கு நல்லலாமே. நீங்க இங்கே இருங்க, நான் வரேன். மாடி ரீல் ரங்கசாமி அவள பெட்டிக்கு பில்லு போட்டாலும் போட்டு. அடியே கங்கம்மா, நல்ல வேலை தப்பிச்சான். அதை மட்டும் இங்க வந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, நம்மள அறுத்து 6 ஊர் ஆக்கியிருப்பான். அது சரிங்க. வந்த வேலையை விட்டுட்டு என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் ஆர்மிய போட்டியும் கையுமா? அடியே கங்கம்மா, நீ கவலைப்படாதடி. போகும்போது ரங்கசாமி அட்வான்ஸையும் ராஜாராம் வாடகை வாங்கிடலாம். ராஜாராம் தான் இருந்த வரைக்கும் வாடகை கொடுத்துட்டானே. அதுவும் இல்லாம பிள்ளைகிட்ட எதுக்குங்க வாடகை வாங்கணும்? ஆமா, நீதான் 10 மாசம் சுமந்து பத்த போட்டனா. இந்த மாதிரி அவனுக்கு அம்மா அப்பாவை நடிக்கிறதுக்கு தான் சம்பளம் வாங்குறான். நீ பாட்டுக்கு பாசத்தை காட்டி கவுத்திடாரி, அப்புறம் நம்ம யாருங்க தெரிஞ்சு போவோம். என்ன என்ன சொன்ன? அவங்க 2 பேரும் ராஜாராமோட உண்மையான அப்பா அம்மா இல்லையா? ஆமாப்பா, கடவுளையே சந்தேகப்படுற நீங்க இந்த மனுஷங்களை சந்தேகப்படாம போயிட்டீங்களே. எதுக்காக அவங்க என்ன ஏமாத்திருப்பாங்க? எதுவா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க 3 பேரையும் நிக்க வச்சு சிட்டுக்குருவி மாதிரி சுட்டு தள்ளிடுறேன். என்ன சார், துப்பாக்கி எங்கேயுமா? வேட்டைக்கா? ஆமா, மனுஷ வேட்டைக்கு. மரியாதையா உண்மையை சொல்லல. இப்ப இங்க பாடி டெட் பாடி. உண்மையிலேயே நீங்க ராஜாராம பெத்தவங்களா? ஏன் சந்தேகம்? நாங்க தான் உண்மையான அப்பா அம்மா. ஏங்க, நீங்க என்னமோ பாக்குறத பார்த்தா நாங்க என்னமோ அந்த ஊரு கோயிலுக்கு புதுசா சாமி கும்பிட வந்த மாதிரியும், ராஜாராமுக்கு அம்மா அப்பாவா நடிக்க சொல்லி ஒத்துக்கிற சொல்ல மாதிரியும் இருக்கு. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. என்னங்க இப்ப என்ன சொன்னீங்க? பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன். தம்பி செட்டி, இந்த பைத்தியக்கார வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன்னா நான் உங்களை விட பெரிய பைத்தியம். சுட்டு பொசுக்கிடுவேன், ஜாக்கிரதை. ஏங்க, துப்பாக்கி அப்படியே அந்த பக்கமா திருப்புங்க. நான் மிலிட்டரிக்காரன். எந்த பக்கம் எப்படி சுடணும்னு எனக்கே சொல்லி தெரியா? ஐயோ, அது இல்லைங்க. அவனே வர்றான், அவன்கிட்ட கேட்டா தெரிஞ்சு போகும் சொன்னேன். அங்க பாருங்க. என்னமாமா பிராக்டிஸா? தலைக்கு மேல ஒரு ஆப்பிள் சொல்றீங்களா? வேணாம், வெறும் தலையோட நில்லு. மாமா நிறுத்துறா. இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்ட உன் வாயிலேயே சுட்டுருவேன். ஏண்டா, இவங்க தான் உன்னை பெத்தவங்களா? உண்மையை சொல்றா. ஏன் பொய் சொன்ன? சொன்னேன், பொய் சொன்னேன். ஆனா ஏன் சொன்னேன்? ஏன் பொய் சொன்னேன்னு ஒண்ணு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன நீ கேட்காத, சொல்லு. சொல்றேன் மாமா.
அந்த சோக கதையை சொல்றேன். கிபி 1960 வருஷம். ஏய், வருஷம் தேதியோட சரித்திர கதையெல்லாம் என்கிட்ட விடாத. ரத்தன சுருக்கமா சொல்லு. எங்க அப்பா பேர் ரத்தனம். எல்லாரும் மாதிரி நான் குழந்தையாவே பிறந்தேன். எல்லாரும் மாதிரி நான் மடமடமடன்னு வளர்ந்தேன். என்ன எல்லாரும் மாதிரி எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. ஒரு நாள் எங்க கிராமத்துல புயல், மின்னல், இடி, மழை, வெள்ளம். திரும்பி பார்க்க ஊரே காணோம். என் கண்ணு முன்னாடியே எல்லாரும் போல எங்க அப்பா அம்மா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த வெள்ளத்திலயும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தட்டு தடுமாறி தவழ்ந்து கரையோரமா ஒதுக்குச்சு. அந்த ஜீவன் யார்? 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 நான் தான் மாமா. அப்படி கரையோரமா ஒதுங்கின இந்த ஜீவனை எங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடாம வேற எப்படி மாமா கூப்பிடுறது? எப்படி மாமா கூப்பிடுவேன்? அம்மா, மகனி, அப்பா. இப்படி அம்மா அப்பான்னு கூப்பிடுற பசங்களை பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க மாமா, யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வளர்த்தவங்க இருக்கிறாங்க. அத்தை மாமான்னு கூப்பிடுறதுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் மாமா. ஆனா அதையே நீங்க தப்பா நினைக்கும் போது நான் இந்த வீட்டுல இருக்கலாமா? நல்லா இருக்கு. கூப்பிட்டீங்களா? மூக்க உறிஞ்சினேன். தம்பி வேண்டாம்ப்பா, நீ எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது. தம்பி, உன் சோக கதையை கேட்டு என் இதயமே கரைஞ்சு போச்சு. நீ எப்பவும் போல எங்களை அத்தை மாமானே கூப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருப்பா. தேங்க்ஸ் அத்தை. நீங்க எவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் இங்கேயே இருக்கேன். ஐ எம் வெரி சாரி ராஜாராம். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சோதிச்சுட்டேன். போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்னங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன ராஜாராம நம்ம விட்டு மருமக பிள்ளையா ஏத்துக்கிறது என்ன? எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இத்தனை வருஷம் உன் கூட இருந்து இது கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்திலயாவது நாம 2 பேரும் ஒத்து போறோமே. ஆமாங்க, இப்படி ஒரு நல்ல பையன் நமக்கு மருமகனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏமா, அவர் நல்ல மருமகன் தானே எதை வச்சு சொல்றீங்க? என்னம்மா சொல்ற? நீங்களே யோசிக்கிறீங்க, நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே முடிவு பண்றீங்க. அவர் நல்லவர் தாங்கிறதுக்கு என்னமா ஆதாரம்? என்னம்மா பேசுற? மீனாட்சி, சாந்தி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குது. ராஜாராமன் உண்மையிலேயே நல்லவனானு அவனே நிரூபிக்கிற வகையில 3 போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி வைக்க போறீங்க? அதான் சஸ்பென்ஸ். போட்டியை நான் வைக்கிறேன், முடிவை நீங்க பாருங்க. உட்காருங்க. என்னது சார் கூட நீங்க? வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு என்னோட பர்த்டே. உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கலான்னு கூட்டு வந்தேன். உட்காருங்க. பேரர் 2 இட்லி சாம்பாரா? இட்லி சாம்பாரா? ஜோ கிடைக்காதீங்க. ஏன் சார், என் முதலாளி அடிக்கடி உங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு உங்ககிட்ட? கேட்ட கேள்வி சரி, கேக்குற இடம் தான் சரியில்லை. இது யாருக்கு? இது உங்களுக்கு. யார் கேட்டது? சார் 2 ஆர்டர் பண்ணாரு. அவர் ஆர்டர் பண்ணாருன்னா நீ கொண்டு வந்துருதா? நான் யார் தெரியுமா? டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல சார், சும்மா ஒரு ஜாலிக்கு தான். சார், முதல் ரவுண்ட் உள்ள போறதுக்கு முன்னாலேயே என்ன அடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, இன்னும் 2 ரவுண்ட் அடிங்க சார். அதுக்கப்புறம் 4வது ரவுண்ட் ஏண்டா கொண்டாடல, நான் ஏன் என்ன அடிக்க போறீங்க? குடியா அடி இங்க சகஜம் சார். சகஜமா? நான் யாரு? இந்த ஊருக்குள்ளேயே, ஏன் இந்த பாருக்குள்ளேயே சிறந்த மனிதன் ஜெகநாதன், அவர் சிஷ்யன். நான் இந்த பாருக்குள்ள நுழையிறத பார்த்தாருன்னா அவமானத்துல தலையை குனிஞ்சிருவாரு. அவர் பேரை காப்பாத்த முடியலனாலும் கெடுக்காமலாவது இருக்கணும்ல. பல்ல தேய்ச்சி 10 வருஷம் இருக்கும். நீ என்ன மாத்த போறியா? கன்னத்துல அடிச்சாலும் கிளாஸ்ல இருக்கிறத அடிக்கல. சுத்தமான பையன். ஐயோ, என்னாச்சுப்பா? என்னங்க, ஏதாவது ஆக்சிடென்டா? நடந்தானே போறீங்க? ஆக்சிடென்ட் இல்ல, ராஜாராமுக்கு வச்ச டெஸ்ட்ல கிடைச்ச பரிசு. அம்மா, புரியலீங்களே. நான் சொல்றேன், அவர் குடிகாரனா இல்லையான்னு அப்பா டெஸ்ட் பண்ணிருப்பாரு. ராஜாராம் ஃபுல்லா ஏத்திட்டு இவரை புரட்டி புரட்டி அடிச்சிருப்பாரு. அப்படிதானப்பா? நீ ஒண்ணு போதையில அடிச்சா இந்த மாதிரி குறி தவறாம அடிக்கவே முடியாது. சொல்லையா? அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சு. மாப்பிள தங்கமானவர். விஸ்கி பாட்டில் எடுத்து அவர் முன்னால வச்ச உடனே, நான் ஜெகநாதர் சாரோட மாப்பிள, எனக்கே தண்ணி காட்டுறியான்னு பிச்சிட்டாரு. அடேங்க அப்பா, மாப்பிள என் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த சந்தோஷத்துல வலியே மறந்து போச்சு.
பாத்தீங்களா இப்படிப்பட்ட மாப்பிளைய போய் சந்தேகப்பட்டீங்களே. அதுக்காக ரெண்டாவது டெஸ்ட் வைக்காம விட்டுற முடியுமா? வச்சிடுவோம். உலக்க மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிறிய. ஒத்தனம் கொடுக்க சுடு தண்ணி ரெடி பண்ணு போ. யோ நீ என்ன பண்ற? நாளைக்கு தளதளன்னு தக்காளி பழம் மாதிரி ஒரு அழகான பொண்ணை செட்டப் பண்ற. இதாங்க நான் சொன்ன பொண்ணு. ஏயா இப்படியே வா கூட்டிட்டு வந்த? ஆமா பாப்பா சொன்னபடி எல்லாம் செய்யும் இல்ல? பிரமாதமா செய்யும். வேணா நீங்களே பாருங்க. ஏயா பாப்பா பண்ணும்போது நான் என்ன பக்கத்துல இருந்தா பார்க்க போறேன்? பையன் வந்துகிட்டு இருக்கிறான். உன் கைவரிசையை காட்டிடு. போயா மறைஞ்சிருந்து பாப்போம். நீ ஒரு இம்சை. ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு, யாராவது என்ன காப்பாத்துங்களே. ஐயோ அம்மா காப்பாத்துங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல. இங்கயா இங்க? ஐயா இப்ப புரிஞ்சுச்சா? இப்பதான் புரியுது. எங்க புரிஞ்சுக்காம